ரன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா பிளாட்ஃபார்ம். Platform is a place where operating system run. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எங்கே ரன் ஆகுதோ அதை தான் நம்ம வந்து பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? எக்ஸாம்பிள் விண்டோ, லினக்ஸ் எக்ஸெட்ரா. அப்புறம் பிளாட்ஃபார்மில் 2 டைப்ஸ் இருக்குது. பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அண்டு பிளாட்ஃபார்ம் டிபெண்ட் அப்படின்னு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்னா என்னென்னு பார்ப்போம். பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்னா the application developed in one operating system can run in any operating system is known as platform independent. இப்போ வந்து நம்ம ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரைட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் வந்தாலும் நம்ம வந்து ரன் பண்ணிக்கலாம். அதுதான் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். நம்ம ஜாவா வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அது வந்து ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர். ஓகேவா? தென் வந்து பிளாட்ஃபார்ம் டிபெண்ட். பிளாட்ஃபார்ம் டிபெண்ட்னா application developed in one operating system can run in same operating system is called platform dependent. இப்போ வந்து நம்ம எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் ரைட் பண்ணுறோமோ அதே ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை தான் நம்ம வந்து ரன் பண்ண முடியும். வேறு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை நம்ம ரன் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதனால் இது வந்து பிளாட்ஃபார்ம் டிபெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். C++ அதெல்லாம் வந்து பிளாட்ஃபார்ம் டிபெண்ட்.